தக்கார்குழல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மருத்துவ உலகம் நிகழ்ச்சியில மருத்துவர் பேராசிரியர் முனைவர் கணேஷ் லட்சுமணன் நம்மளோட இணைந்திருக்கின்றார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தைராய்டு அப்படின்ற ஒரு சிம்டம்ஸ் பல வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்மளுடைய ஹோமியோபதியில் என்ன மாதிரியான தீர்வு இருக்குது சார்? நீங்கள் சொல்ல தைராய்டு நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டுட்டு தான் இருக்குது சார். பொதுவாகவே தைராய்டு பார்த்திங்கன்னா ஒரு மேலுக்கு வர்றதோட ஃபீமேல்ஸ்க்கு நிறைய வருது. அவங்கள பற்றி கவனிச்சிக்கவே மாட்டாங்க பொதுவாகவே ஃபீமேல்ஸு. ஸோ அவங்க ப்ரெக்னன்சி அந்த மாதிரியான மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸையும் மாறி போய் வராங்க. அதனால் இதெல்லாம் தாண்டி வரும்போது அவங்களுக்கு எளிதில் தைராய்டு அவங்களுக்கு தாக்குது. அதுவும் குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம். இந்த காலத்தில் நிறைய பேருக்கு அது இல்லாத ஒரு பர்சனே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம நிறைய பேருக்கு வருது. ஸோ அதனால் இந்த ஹைப்போதைராய்டிசம் அஃபெக்ட் ஆன ஒரு ஃபீமேல்ஸுக்கு பெரிய ஒரு பேர்டனாக இருக்குது. அவங்களோட மெட்டபாலிக் டிசீசஸ்லாம் அவங்களுக்கு அடுத்தது வர வச்சுக்கிறதுக்கு இது ஒரு திறவுகோலாக இருக்குது. அதாவது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரியான பிசிஓடி, இந்த மாதிரியான மற்ற வியாதிகள் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸுக்கும் வர்றதுக்கு இது ஒரு ஆரம்ப படிநிலையாகவும் நிறைய பேருக்கு அமைஞ்சிருது. ஸோ அதனால் ஹோமியோபதி இந்த தைராய்டு கண்டிஷன்ஸுக்கு மிக முக்கியமாக சரி பண்ணுறதுல ஒரு இது பண்ணுது. இப்போ இந்த தைராய்டு அப்படின்றது ஏஜ் டிஃபிகல்ட்டியோட வருமா, இல்லை பிறந்த குழந்தைகள்ல இருந்தே இந்த தைராய்டு அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்துகிட்டு இருக்காது? தைராய்டு பிறந்த குழந்தைகள்லேருந்தும் இருக்கலாம், ஆனால் அது ரொம்ப ரேர் சார். கன்ஜெனிட்டலாக தைராய்டு கிளாண்ட் ஆப்சன்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கலாம். நிறைய பேருக்கு வர்றது அவங்க ஃபீமேல்ஸ்க்கு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க பூப்பு எழுதும்போது பியூபர்ட்டி அப்போ வருவாங்க. அடுத்தது ப்ரெக்னன்சி அப்போ வருவாங்க, போஸ்ட் ப்ரெக்னன்சி, மெனோபாஸ் கிட்ட, இந்த மாதிரியான வெவ்வேறு படிநிலைகளில் அவங்களுக்கு அதிகமாக வரும். இது இல்லாமல் மேல்ஸுக்கும் வரும். மேல்ஸுக்கு ஜெனட்டிக் டிஸ்பொசிஷனோட வரும். அதே மாதிரி இன்னொரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் இருக்குது. அதாவது ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு. அதில் நம்ம தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு எதிராகவே நம்ம தைராய்டு செல்ஸுக்கோ இல்லை தைராய்டு ரிசெப்டார்ஸ்க்கோ அகெயின்ஸ்டாக நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ்லாம் வரும். இதுவும் இந்த காலத்தில் கோவிட் வேக்சின்ஸ்க்கு அப்புறமா இல்லை இந்த கோவிட் அட்டாக்ஸ்க்கு அப்புறம் நிறைய டயக்னோசிஸ் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்க்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தைராய்டு வர்றதுக்கான காரணங்களாக இருக்குது. தைராய்டு எத்தனை வகைகள் தைராய்டுல இருக்கு? அதுல இளைஞர்களை, குறிப்பா குழந்தைகளை இல்ல பெரியவங்களை, இந்த வயசுக்கு அப்புறம் வர்றது இந்த மாதிரி தைராய்டு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? பொதுவாகவே தைராய்டு வியாதிகள் எல்லாமே ஒன்று கிடையாது. அதில் ஹைப்பர் தைராய்டிசம் உண்டு, ஹைப்போ தைராய்டிசம் உண்டு. அதிகமான செயல்பாடுகள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்லுவோம். இவங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி கார்டியோமயோபதிஸ், அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் ஹைப்பர் தைராய்டிசமில் உண்டு. ஹைப்போ தைராய்டிசம் பார்த்திங்கன்னா தைராய்டு ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மதனே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சுறுசுறுப்பாக எந்த வேலையும் செய்ய முடியாது, ஈஸியாக பருமன் ஆகிடுவாங்க, தோலுக்கு அடியில் ஃபேட் டெபாசிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஹைப்போ தைராய்டிசம்கான இதுவாக டிசீஸ் சிம்டம்ஸாக இருக்கும். காமனாக எந்த ஏஜ் குரூப்பில் இது வரும் அப்படின்னா நிறைய பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, இந்த இடங்களில் தான் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது. அது இல்லாமல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பியூபர்ட்டி. யாரெல்லாம் ஏஜ் அட்டன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஹைப்போதைராய்டிசம் டயக்னோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மெனோபாஸ் ஏஜ்லேயும் அவங்களுக்கு தைராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. சார், தைராய்டுனா என்ன? முதல்ல இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா மட்டன் சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சார்ந்த எந்த விஷயமும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? தைராய்டுனா என்ன, அது எப்படி உருவாகுது? தைராய்டு ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் சார். அதாவது ஒரு கழுத்து பகுதியில் இருக்கிற ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்ட்லேருந்து தைராய்டு ஹார்மோன்ஸ் வரும். T3, T4ன்னு நம்ம அதிகமாக பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ட்ரைஐடோதைரோனின், டெட்ராஐடோதைரோனின், இந்த ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு யூசபிள் ஃபார்ம்ஸ் தான். அப்போ இது ரெண்டுமே தைராய்டுலேருந்து வரும்போது இதனோட வேலைகள்னு பார்த்திங்கன்னா செல்லில், உடம்புல இருக்கிற எல்லா செல்களிலுமே இதனோட வேலைகள் இருக்கும். அதாவது இது சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலைப்பரட்டை தவளையாக மாறும்போது அந்த மெட்டாமார்பிசஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த தைராய்டு ஹார்மோன். அந்த மாதிரி நம்மளோட எல்லா விஷயங்களும் மாறுறதுக்கு
அது வந்து தேவைப்படும். ஸோ அதனால வந்து அது வந்து நர்வ் சிஸ்டமில் வேலை செய்யும், ஹார்ட்டில் வேலை செய்யும், ஹேரில் வேலை செய்யும், ஸ்கின்ல வேலை செய்யும், கட்டில் வேலை செய்யும், மசில்ஸில் வேலை செய்யும், போனில் வேலை செய்யும். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தைராய்டு ஹார்மோன்ஸுக்கு அதுக்குன்னு ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து தைராய்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். இப்போ தைராய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னன்சி, குறிப்பாக இந்த ப்ரெக்னன்சி டைம்லையும் சரி, ஒரு சிலர் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தைராய்டு வந்து மிகப்பெரிய காரணம்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஒருவேளை அப்படி வந்தால் அவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அது உண்மைதான் சார். நிறைய இடங்களில் பார்க்கும்போது தைராய்டு ஹார்மோன்ஸ்னால அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் வரும். எப்பயுமே தைராய்டு இரெகுலாரிட்டிஸ் தனியாக மட்டும் இருக்காது. நான் முதலே சொன்னாப்புல அது எல்லா இடத்துலையும் அது வேலை செய்யும். அதில் குறிப்பாக ஓவரிஸு, யூட்ரஸ் இந்த இடத்துலையும் அதிகமான வேலை இருக்கும் அந்த தைராய்டு ஹார்மோன். ஸோ அதனால் அவங்க பிசிஓஎஸ் மாதிரியான சிண்ட்ரோம்ஸ்க்கெலாம் போகிறதுக்கும் அதனால் அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வர்றதுக்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போது தைராய்டு வந்துருச்சு அப்படின்ற ஒரு பட்சம் நிறைய பேர் ஹலோபதியை நாடுவாங்க. அவங்க ஒரு மாத்திரை தராங்க, அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. இது வந்து வாழ்நாள் முழுக்க அவங்க போட வேண்டிய ஒரு சூழல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போது இது வந்து ஹோமியோபதிக்கு வந்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது வந்து மாறுதல் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து சாட்டிஸ்ஃபைட் இருக்கும்? பொதுவாகவே அலோபதியில் தைராய்டு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்தாலே உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க மருந்து எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு கருத்தாக இருக்கும். அதாவது சிந்தட்டிக் தைராய்டு, உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் கம்மியாகுது, அப்போது அதையே நான் வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த சப்ளிமெண்டேஷன் தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அது அளவுகள் ஏறும் இறங்கும், மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இந்த மாத்திரைகள் எடுக்கணும் கடைசி வரைக்கும், இப்படி தான் வந்து அவங்களோட அணுகுமுறை இருக்கும். ஆனால் ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, அடியில் என்ன ப்ராப்ளம், ஸோ தைராய்டு ஹார்மோன்ஸ் ஏன் சுரக்கலை அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சப்ளிமெண்டேஷன் பண்ணுறதை விட அது தைராய்டு செல்களில் என்ன பிரச்சனை, அப்போ அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு 3 to 6 மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே தைராய்டு ஹைப்போதைராய்டிசம்ல வந்து முழுதாக வெளியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து ஹோமியோபதி மருந்துகள் வேலை செய்யும். இப்போ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி கேசஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. அதில் வந்து எந்த ஏஜில் வந்து அதிகமான தைராய்டு பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்க, அதே போல் எந்த அளவுக்கு அதை வந்து நீங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க? 30 to 45 இதுதான் காமனாக தைராய்டு டயக்னோஸ் ஆகிற ஒரு கண்டிஷன்ஸாக இருக்கும். அது இருந்தாலும் நிறைய வர்றவங்க இந்த 30 to 45 இந்த ஏஜ் குரூப்பில் தான் வருவாங்க. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% சக்ஸஸ் ரேட். இது வந்து என்னோட அனுபவத்தில் மட்டும் நான் சொல்லலை, என்னோட நண்பர்கள், மற்ற ஹோமியோபதி மருத்துவர்கள், எங்களோட ஃப்ரெட்டர்னிட்டியில் இருக்கிற ஒரு கருத்துப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஹைப்போதைராய்டிசம் 90 to 95% வரைக்குமே கூட க்யூரபிள் தான். இப்போ தைராய்டு வந்துருச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு க்யூரபிலிட்டிக்கும் வந்துருச்சு. இப்போ மீண்டும் அது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன தடுக்கிறதுக்கான வழிகள் பண்ணலாம்? தைராய்டு மருந்துகள் ஹோமியோபதியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் வந்தாலும் வந்து அது எளிதில் சரியாக்க முடியும். ரெக்கரன்ஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மி தான், ஒரு 15-20% கூட வராது. அதை விட கம்மியான பர்சன்ட் தான் வருவாங்க. இதுக்கு வந்து அவங்களோட வாழ்வியல் முறைகள்லேயும் ஒரு சம்பந்தம் இருக்கும். அதாவது வந்து அதிகமான உடல் பருமன், அதுக்கப்புறம் ஒரு கட்டு இல்லாமல் கட்டுக்கணக்காகாமல் நம்ம சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸசைஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, இது எல்லாமே சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைப்போதைராய்டு வர்றதுக்கான ஒரு படிநிலையை உருவாக்குது. இப்போ தைராய்டில் பார்த்தோம்னு சொன்னால் பலர் வந்து தைராய்டு வந்துருச்சுன்னா அப்படியே ஒல்லி ஆகிட்டே போகிறாங்க, ஒரு சிலர் வந்து உடல் பருமன் ஆகிட்டே போகிறாங்க. இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? இல்லை தைராய்டு வந்துருச்சு அப்படின்ற சிம்டம்ஸ் எந்த இடத்துல நமக்கு தெரியும்? பொதுவாகவே காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்கும், சுறுசுறுப்பாக இல்லாத இருப்பாங்க. இதுதான் வந்து ஹைப்போதைராய்டிசத்தோட முதல் சிம்டமாக இருக்கும். இதுவே ஹைப்போதைராய்டிசம் பார்த்தீங்கன்னா படபடப்பு, ஒரு பதட்டம், நிறைய சாப்பிடணும் போல இருக்கும். இதெல்லாம் வந்து ஹைப்பர் தைராய்டிசத்தோட சிம்டம்ஸாக இருக்கும். இதை வந்து உடனே ஒரு மருத்துவர்கிட்ட போகணும். அப்போ அதை டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்ன கண்டிஷன், அதுக்கு நம்ம பொதுவாக வந்து தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய T3, T4, TSH, தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக இது தைராய்டு ஹார்மோன்ஸில் என்ன பிரச்சனை, ஹைப்போதைராய்டிசமா ஹைப்பர் தைராய்டிசமா அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த தைராய்டில் வந்து பல வகைகள் சொன்னீங்க. அதில் வந்து இந்த தைராய்டு மட்டும் வந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இதை வந்து இப்படி மட்டும்தான் கையாளணும் அப்படின்றது ஹைப்போதைராய்டா இல்லை வேற?
ஹைப்பர் தைராய்டிசம் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் சார். இது ஏன்னா வந்து உடல்ல பல ரீதியான மாற்றங்கள் வரும். அதே மாதிரி அதை டைமுக்கு நம்ம அதை இன்டர்வின் பண்ணலாம், irreversible சேஞ்சஸ் பெத்தாலஜிஸ் போயிடும். ரத்தம் வந்து உறைஞ்சு அதனால வரக்கூடிய அதர் காம்ப்ளிகேஷன்ஸும் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஹைப்பர் தைராய்டிசம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதே மாதிரி ஹைப்போதைராய்டிசமில் சிம்பிள் மாதிரி ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ்னு இன்னொரு கண்டிஷன் உண்டு. அது வந்து நான் முதல்ல சொன்னாப்புல நம்ம உடம்பே நமக்கு எதிரியாக போய் நம்மளோட பர்டிகுலர் ஹார்மோன்ஸையோ இல்லை ஹார்மோன்ஸ் எடுத்துகிட்டு போகிற பொருட்களையோ இல்லை ஹார்மோன் எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்தையோ அது அட்டாக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் வரும். இதுவும் வந்து ரொம்ப சிரத்தையை எடுத்து பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மருந்துகள் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸ் அலோபதி வகைப்பதி இது இன்க்யூரபிள் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தில் அது ரொம்ப எளிதில் ரொம்ப குறுகிய காலத்திலேயே வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவரி ஆகிடும். இப்போ தைராய்டு வந்து வந்துருச்சு, இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாழையடி வாழையா வந்து ஒரு நோய் இருந்தால் அது அப்படியே தொடரும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சுகர் உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இருந்துச்சா, இது வந்து பழைய டிசீஸ் அப்படின்னு பண்ணால், இப்போ தைராய்டும் அந்த மாதிரி காசஸ் சார்ந்ததா இல்லை வந்து தைராய்டு வந்து காமனாக வருது தான், இது வந்து பரம்பரையாக போகக்கூடிய நோய்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் தைராய்டு? பொதுவாகவே தைராய்டுக்கு வந்து தேர் வில் பி எ ஜெனட்டிக் ப்ரெடிஸ்பொசிஷன் சார். ஸோ அம்மாவுக்கு தைராய்டு இருந்துச்சு, அத்தைக்கு தைராய்டு இருந்துச்சு, எனக்கும் தைராய்டு இருக்கும், அந்த மாதிரி நம்ம ப்ரிடிக்டும் பண்ணலாம். இது சிம்பிள் ஹைப்போதைராய்டிசம் இல்லை. ஆனால் ஆட்டோ இம்யூன் தைராய்டைட்டிஸில் ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியலாக இருக்கும் சார். அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் வச்சு வரும்போது நம்ம இது என்ன டைப் ஆஃப்ன்றதையும் கூட நம்ம சொல்லிடலாம். அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட்லாம் உண்டு. ஆன்டி டிபிஓ, ஏடிஜி இந்த மாதிரியான டெஸ்ட், ஸ்பெஷல் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த என்ன டைப் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதுக்கும் பரம்பரைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கத்தான் செய்யுது சார். இப்போ தைராய்டு வந்து வராமல் இருப்பதற்கு முன்கூட்டியே சில விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நான் வந்து பின்பற்றணும், அது எந்த ஏஜ்லேருந்து நான் அதை ஸ்டார்ட் பண்ணணும்? பொதுவாக சிம்பிளாக விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். உணவு, தூக்கம், எக்ஸசைஸ், இது மூணும் ஓரளவுக்கு பண்ணிட்டு நம்மளோட பிஎம்ஐயை கட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாலே வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 10 கிலோ ஏறுறோம், 5 கிலோ ஏறுறோம், ஒரு 10% ஆஃப் யுவர் வெயிட்டில் ஏறுறோம் அப்படின்னா அந்த 10%க்கும் சேர்த்து தான் அந்த தைராய்டு சுரக்கணும். அங்கே தான் வந்து பிரச்சனைகள் வருது. அப்போது அந்த அன்கன்ட்ரோல்டு வெயிட் கெயினை வந்து அதுதான் ஸ்டார்ட் பண்ணி வைக்குது தைராய்டு இன்சஃபிஷியன்சியை, ஹைப்போதைராய்டிசமை பொறுத்த வரைக்கும். அதனால வந்து ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை, ஒரு கரெக்டான ஒரு டயட், எக்ஸசைஸ், தூக்கம் இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு தைராய்டு வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நார்மலாக மெடிசன் எடுத்துக்கிட்டோன்னா நிறைய பேர் போடவே மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து தைராய்டுடைய ஒரு மெடிசனை ஒரு சிலர் ஹேண்டில் பண்ணாமல் விட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு வரும்? கண்டிப்பாக அந்த மெடிசனை எவ்வளோ நாள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? பொதுவாகவே வந்து தைராய்டு மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். அது ஏன் அப்படின்னா டெய்லி டிபெண்டன்சி இருக்கும் அந்த தைராய்டு ஹார்மோன்ஸ்க்கு. அதனால அதை நம்ம நினச்ச நேரத்துக்கு போடுறது, இந்த மாதிரி இரகுலர் தெரப்பீஸ்லாம் வந்து அது சரியானதில்லை. அது கரெக்டாக அந்த டைமுக்கு சொல்கிற மாதிரி எடுத்து அந்த ஃபேஸ்க்குள்ளே வந்துட்டு திருப்பி நம்ம எவாலுவேட் பண்ணி தைராய்டு ஹார்மோன்ஸ் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்க தேவையில்லை. அது வரைக்கும் அதுக்கான கரெக்டான மெடிசன்ஸை கரெக்டான முறையில் எடுக்கிறது மஸ்ட். இப்போ நார்மலாக சுகர் இருந்துச்சு, லோ சுகர், ஹை சுகர், பிபி இருக்குது அப்படின்னா சில சிம்டம்ஸ் நம்ம ரோட்டில் போயிட்டே இருப்போம், கேராய் உட்காந்துருவோம், இல்லை மயக்கம் வந்துடும், இந்த மாதிரி சூழல் வரும். இப்போ இந்த தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? அது வராமல் இருக்கணும்னா அவங்க என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அவங்க ஒரு வீட்டை விட்டு கிளம்புறது, ஒரு ஆஃபீஸ் கிளம்புறதுமே என்ன பண்ணிக்கணும்? அந்த மாதிரி ஒன்றும் பெரிய லெவலில் கம்ப்ளைண்ட்ஸ் வராது. ஆனால் அசதி, கடுமையான அசதி, தசை வலி இதெல்லாமும் சேர்ந்து வரும் ஹைப்போதைராய்டிசம் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு. அதனால அவங்க மருந்துகளை எடுத்து அதை தைராய்டு ஹார்மோன்ஸை கட்டுக்குள்ளே வைக்கிறது தான் முதல் விஷயம். அது பண்ணும்போதே நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளும் போயிடும். சரி, இப்போ உணவே மருந்து அப்படின்வாங்க. இப்போ வந்து ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த வாழ்வியலையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மருந்தாக தான் வந்து ஹோமியோபதி இருக்குது, சைடு எஃபெக்ட் இல்லாமல். அப்போது உணவு மூலியமாக இந்த விஷயங்களை எப்படி தடுக்கலாம்? இல்லை வந்துருச்சுனாலும் இந்த உணவுகள்லாம் இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும்னா என்ன மாதிரி உணவுகள்? பொதுவாக என்ன உணவுகள் சாப்பிடலான்றதோட என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றது ஒரு சில லிஸ்ட் இருக்குது. இதில் நிறைய பேர் அந்த ஐசோதயோசயனைடு இருக்கிற இந்த காலிஃப்ளவர், அப்புறம் கேபேஜஸ்,
அது மில்லட்ஸ், இதெல்லாமே வந்து ஹைப்போதைராய்டிசத்துக்கு ஒரு சரியான உணவுகள் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் அது மாதிரிலாம் ஹைப்போதைராய்டிசம் இருக்கும்போது அவங்க மில்லட்ஸ் எடுக்கிறாங்க, சிறுதானியங்கள் எடுக்கிறாங்க. அந்த சிறுதானியங்கள் எடுக்கும்போது ஹைப்போதைராய்டிசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம வெளியே போகிறோம் இல்லை ஒரு ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெண்களுடைய மிகப்பெரிய ஒரு குறையாக இருக்கிறது ஹேர் தான். இந்த தைராய்டு பிரச்சனை வந்துச்சுன்னா ஹேர் வந்து ரொம்ப கொத்து கொத்தாக கொட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? ஒருவேளை அது இருந்ததுன்னா நம்ம அதை வந்து எப்படி ரெக்கவர் பண்ணணும்? கண்டிப்பாக அது வந்து அசோசியேட்டட் சிம்டம்ஸ் தான். நிறைய பேர் வந்து ஹேர் ஃபாலுக்குன்னு வரும்போது தான் வந்து அவங்களுக்கு தைராய்டு இருக்குதுன்றதே கண்டுபிடிக்கிற சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும். தைராய்டோட ஒன் ஆஃப் த ஆக்ஷன் இருக்கிற ஒரு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேரும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹேர் ஃபால் இன்னெவிட்டபிள் வித் ஹைப்போதைராய்டிசம். ஸோ அதனால் தைராய்டுக்கான மருந்துகள் எடுத்தால் ஒழிய அந்த ஹைப்போதைராய்டிசம் அந்த ஹேர் ஃபாலை குறைக்க முடியாது. ஸோ இப்போ தைராய்டுக்காக வந்து அலோபதியில் பல ஆண்டுகளாக ஒருத்தவங்க மருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹோமியோபதிக்கு அவங்க மெடிசனுக்கு மாறுறாங்க அப்படின்னும் போது அந்த இங்கிலீஷ் மெடிசனை உடனடியாக நிப்பாட்டினா அதனுடைய விளைவுகள் என்ன வரும்? இல்லை நிப்பாட்டலாமா நிப்பாட்டக்கூடாது? ஹோமியோபதி மருந்துகள் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே அலோபதி மருந்துகள் எடுத்து அதை கட்டுக்குள்ளே வச்சுருக்கவங்க அந்த மருந்துகளை நிறுத்தும் போது உடனே வந்து டிஎஸ்ஹெச் லெவல்ஸ் அதிகமாகிறதோ இல்லை தைராய்டு ஹார்மோன்ஸ் குறையிறதோ நடக்கும். இதை ஸ்மூத்தாக டிரான்சிஷன் பண்ணணும் அப்படின்னா படிப்படியாக வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணணும். ஸோ உடனே நிறுத்தாமல் அதனோட டிஎஸ்ஹெச்சை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒரு 2 அல்லது 3 மாதங்களில் நம்ம மெதுவாக அலோபதி மருந்துகளை நிறுத்திட்டு ஹோமியோபதி மருந்துகள் முழுமையாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சார், இந்த பெண்களுக்கு கர்ப்பப்பை காலங்களில் இந்த தைராய்டுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை வந்து எப்படி குறைக்கிறது, வரத்துக்கு முன்னாடி அதை எப்படி தடுக்கிறது சார்? பொதுவாக நம்ம முதலே டிஸ்கஸ் பண்ண மாதிரி பெண்களுக்கு தான் தைராய்டோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற அந்த யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ்லேயும் இதனோட தாக்கமும் நிறைய இருக்குது. பிசிஓஎஸ் தான் ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். இன்றைய வாழ்வியல் முறைகளில் அவங்களுக்கு ஏற்கனவே பிசிஓஎஸ் இருந்து அது கூட தைராய்டும் வந்து அப்போ அந்த தைராய்டோட இன்ஃப்ளூயன்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸோ இதில் வந்து எல்லா விதமான பாசிபிலிட்டியும் உண்டு சார். அவங்களுக்கு வந்து ஹெவி ப்ளீடிங் ஆகிறது, ஃபைப்ராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், அதே மாதிரி வந்து பீரியட்ஸே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், இது மாதிரி எல்லா பெர்மிட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ்லேயும் உங்களுக்கு தைராய்டோட இன்ஃப்ளூயன்ஸு யூட்ரஸ்லேயும் ஓவரிலையும் இருக்கும். இது வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல சொன்னாப்புல அவங்க வெயிட் ஒரு 10% குறைஞ்சாலே வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ தைராய்டு இருக்கவங்க அவங்களால செய்ய முடிஞ்சது என்னென்னா ஒரு டயட்டை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் எடுத்துகிட்டு வந்து ஒரு 10% ஆஃப் யுவர் வெயிட் அதை நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னாலே அதுவே வந்து உங்களுக்கு க்யூருக்கான முதல் படியாக இருக்கும். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு மிக எளிமையாக பதில் சொன்னதுக்கு மனமார்ந்த நன்றி சார். நன்றி.